நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதல். 1 சாமுவேல் 27வது அதிகாரத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். சவுல் தாவீதினிடத்தில், இனி உனக்கு ஒரு பொல்லாப்பும் செய்யேன், இதோ நான் மதியற்றவனாய் மகா பெரிய தப்பிதம் செய்தேன் என்றான். ஆனால் அவன் தேவனால் தள்ளப்பட்டதால் பொல்லாத ஆவியின் இருப்பிடமான அவனுடைய இருதயம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதிற்கு தீங்கு செய்வதே அவன் பிரதான வேலையாக செய்து கொண்டிருக்கிறான். சவுலின் இருதயமும் எண்ணங்களும் நிலையாக இல்லாததால் காற்றால் பதறடிக்கப்படும் பதரை போல பதறடிக்கப்படுகின்றான். தேவனால் அப்புறப்படுத்தப்பட்டான். மீண்டும் அவரிடத்தில் அவரை தேடி தன் தப்பிதங்களுக்கு மன்னிப்பை கேட்காமல் அரியணைக்கு பித்தம் கொண்டவனாக தேவனின் சித்தம் பெரிதென எண்ணாமல் தாவீதை கலங்க பண்ணி கொண்டிருக்கின்றான். பின்பு தாவீது சவுலின் பொல்லாத சிந்தனையை அறிந்ததினால், என்றாவது ஒரு நாள் சவுல் நம்மை கொல்லுவதே அவன் யோசனையானபடியால் அவனால் நாம் கொல்லப்படுவோம் என்று எண்ணி, இனி இஸ்ரவேல் தேசத்தின் எல்லைக்குள் இருக்கிறதை விட்டுவிட்டு முதலாவது இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியில் புறப்படுவதே நமக்கு நல்லது என்று எண்ணி அங்கிருந்து தப்பிப்போக யோசனை செய்கிறான். பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான யோசனை வேறு இருக்க முடியாது என்று தாவீது தன் இருதயத்தில் யோசித்தான். ஆகையால் தாவீது அவனோடு இருந்த 600 பேரோடு எழுந்து மயோகின் குமாரனாகிய ஆகீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்திற்கு போய் சேருகிறான். அங்கே சென்ற தாவீது தன்னோடு இருந்த 600 பேரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோடே கூட அவன் 2 மனைவிகளாகிய இஸ்ரவேல் ஊராளாகிய அகினோவாமும் அபிகாயிலும் காத் பட்டணத்தில் ஆகீசின் இடத்தில் தங்கியிருந்தார்கள். தாவீது காத் பட்டணத்திற்கு தப்பித்து போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது சவுல் மீண்டும் தாவீதை தேடி போகாமல் அவனை விட்டுவிட்டான். தாவீது ஆகீஸ் ராஜாவிடம், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமானால் நான் தங்கி வாழும்படிக்கு உமது நாட்டில் உள்ள ஊர்களில் ஒன்றை எனக்கு தங்கும்படியாய் கொடும். உம்முடைய அடியான் உம்மோடு கூட உமது கட்டுப்பாட்டில் உள்ள எல்லைக்குள் நான் வாசமாக இருப்பேன் என்றான். அப்பொழுது ஆகீஸ் ராஜா தாவீதை வாசம் பண்ணும்படி சிக்லாக் என்னும் கிராமத்தை தாவீதின் வசம் கொடுத்தான். தாவீது அந்த பெலிஸ்தர் நாட்டில் உள்ள அந்த சிக்லாக் என்கின்ற கிராமத்தில் 1 வருடம் 4 மாதம் குடியிருந்தான். பெலிஸ்தரின் நாட்டில் இருந்து கொண்டு தாவீதும் தாவீதின் மனுஷரும் கெசூரியர் மற்றும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகும் எல்லை தொடங்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கும் நாட்டை கொள்ளையடிக்கிற பொழுது அந்த நாட்டில் உள்ள புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடே வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகீசிடத்திற்கு திரும்பி வருவான். ஆகீசு தாவீதினிடத்தில், எந்த திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று கேட்டால், யூதாவுடைய தென் திசையிலும் எராமியாவில் இருக்கிற தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் என்பான். தாவீதுக்கு எதிராகவும் விரோதமாகவும் செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது காத் பட்டணத்திற்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரீயாகிலும் உயிரோடே வைக்காமல் இருந்தான். தாவீது பெலிஸ்தரின் நாட்டில் தங்கி வாழ்ந்த நாட்களெல்லாம் இவ்வண்ணமாகவே செய்து கொண்டு வந்தான். ஆகீஸ் தாவீதை நம்பி, அவன் ஒரு இஸ்ரவேல் ஜனமாக இருந்தும் இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதை வெறுக்கும்படி செய்கிறான் என்று என்றென்றைக்கும் அவன் என் ஊழியக்காரனாய் இருப்பான் என்றான். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்திற்குரியது. அந்த நாட்களில் பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்படிக்கு தங்களுடைய சேனைகளையும் போருக்காக கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எந்த விதமாக என்னோடு கூட யுத்தத்திற்கு வரவேண்டும் என்கின்ற விவரத்தை அறிந்து கொள் என்றான்.
தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்யப்போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை எந்நாளும் எனக்கு மெய்காப்பாளனாக வைப்பேன் என்றான். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டிருந்தான். பெலிஸ்தர்கள் இஸ்ரவேலரிடம் யுத்தம் செய்வதற்காக சூனேமில் என்கின்ற இடத்தில் பாளையம் இறங்கியிருந்தார்கள். சவுலும் இஸ்ரவேல் ஜனத்தாரும் எல்லோருமாக கூடிக்கொண்டு இஸ்ரவேலர்கள் கீழ்போவாவில் பாளையம் இறங்கியிருந்தார்கள். சவுல் பெலிஸ்தரின் படைபலத்தை பார்த்து பயந்து விட்டான். சவுலின் இருதயமோ தத்தளித்து கொண்டு இருந்தது. சவுல் கர்த்தரிடத்திலே கேட்கிறான், இந்த போருக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஆனால் கர்த்தரோ அவனுக்கு சொப்பனத்திலாவது தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ எந்த உத்தரவும் அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ என்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறார் என்றார்கள். அப்பொழுது சவுல் தன்னுடைய அடையாளத்தை மாற்றி வேறு உடைகளை அணிந்து கொண்டு அவனும் அவனோடு கூட வேறு 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்திற்கு போய் சேர்ந்தார்கள். சவுல் அவளிடத்தில், நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய் என்றான். அதற்கு அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ, அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிந்திருக்கிறீரே, என்னை கொன்று போடும்படிக்கா என் உயிருக்கு கண்ணியாக வந்து இந்த காரியத்தை செய்யும்படி என்னிடம் கேட்கிறீர் என்று கேட்டாள். அப்பொழுது சவுல் அவளுக்கு, இந்த காரியத்திற்காக உனக்கு எந்த பொல்லாப்பும் வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தரின் பேரில் ஆணையிட்டான். அப்பொழுது அஞ்சனம் பார்க்கிற அந்த ஸ்திரீ சவுலிடத்தில், உனக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு சவுல், சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலாச்சே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறவரை காண்கிறீரே, அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்தி கொண்டு இருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார் என்றான். அவர் தீர்க்கதரிசிகள் மூலமாகவோ சொப்பனங்கள் மூலமாகவோ எனக்கு மறு உத்தரவு அருளவில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைத்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலக்கி உனக்கு சத்துருவாக இருக்கும் பொழுது நீ என்னிடத்தில் கேட்பதென்ன? நீர் கர்த்தருடைய சொற்பேச்சை கேளாமல் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாய் செய்தார் என்றான். மேலும் சாமுவேல் சவுலிடத்தில், கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரனும் என்னோடு இறந்தவர்களின் கூட்டத்தில் இருப்பாய். இஸ்ரவேலின் பாளையத்தையும் பெலிஸ்தரின் கைக்கு ஒப்பு கொடுப்பார் என்றான். கேட்ட மாத்திரத்தில் அந்த நொடிகளில் சவுல் இடி விழுந்தது போல தரையில் விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். சவுல் இரவு பகல் முழுவதும் எதையும் சாப்பிடாமல் இருந்ததினால் அவன் பலவீனமாய் இருந்தான். அப்பொழுது அஞ்சனம் பார்க்கும் ஸ்திரீயானவள் சவுலிடம் வந்து கலங்கியிருக்கிறதைக் கண்டு சவுலை நோக்கி, இதோ
உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்பேச்சை கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்துக்கொண்டு நீர் எனக்கு சொன்னதை உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளாகிய சொல்லை கேளும். நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழியில் நடந்து போகத்தக்க பெலன் உமக்கு இருக்கும் என்றாள். ஆனால் சவுலோ அவளின் பேச்சுக்கும் இடம் கொடாமல் நான் புசிக்க மாட்டேன் என்றான். ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரீயும் வருந்தி கேட்டதின் பேரில் அவன் தரையிலிருந்து எழுந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். அந்த ஸ்திரீனிடத்தில் கொழுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது. அதை தீவிரமாய் அடித்து மாவு எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லாத அப்பங்களாக சுட்டு சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தால் அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலே புறப்பட்டு போனார்கள். 1 சாமுவேல் புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நீங்கள் முதல் முறை பார்ப்பீர்களானால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனையும் அழைத்து கொள்ளுங்கள். நம் சேனலில் வருகிற வீடியோக்களை தவறவிடாமல் பார்ப்பதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.